ரவி ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தான். பணம், பதவி மற்றும் உயர்வு வந்தது. ஆனால் அந்த பதவி நிலையற்ற தன்மையாகவே இருந்தது. அதனால் அவருடைய மனசு எப்போதும் பதட்டம் மற்றும் தூக்கம் இல்லாமல் இருந்தார். ஒருநாள் ஒரு கோவிலுக்கு போனான். அங்க வயதான சாமியார் அமைதியாக உட்கார்ந்து இருப்பதை பார்த்தான். அவரிடம் எனக்கு மன அமைதியே இல்லை என்றான். வேலை பற்றிய கவலை, நாளைக்கு என்ன ஆகும்னு பதட்டம் என்றான். சாமியார் சொன்னார், அப்போ அமைதிக்கு இடமே இல்லையே, முதலில் தேவையில்லாத கவலைகளை கீழே வை என்றார். அந்த நாள் ரவி உணர்ந்தான், மன அமைதி என்பது வெளியில் வாங்குவது இல்லை, மனசுக்குள் இருக்கும் சுமையை குறைப்பதுதான். இந்தக் கதையின் நீதி, மன அமைதி என்பது பணத்திலும் பதவியிலும் இல்லை. தேவையில்லாத கவலைகளை விட்டுவிட்டால்தான் உண்மையான அமைதி கிடைக்கும்.